தமிழ்நாடு கடல் பகுதிகளில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தவில்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த சுருக்குமடி வலைகள் பயன்படுத்தப்படவில்லை என்பதை கண்காணிப்பது யார் என்பது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சுசித்ரா. விவரம் என்ன? தேவா, கடல் பகுதியில் 12 நாட்டிகள் மைல்களுக்கு அப்பால் மத்திய அரசினுடைய அனுமதியோடு சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதற்கான அனுமதி வேண்டும் எனவும் தமிழக அரசினுடைய உத்தரவுகளுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மீனவ அமைப்புகள் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுக்களில் தமிழக அரசாங்கம் அதனுடைய கடல் பகுதிக்குள்ள உட்பட்ட எல்லை பகுதியில் வேண்டுமானால் தடையை விதிக்கலாம். முற்றிலுமாக ஒட்டுமொத்த தடையை அவர்களால் விதிக்க முடியாது. மத்திய அரசாங்கம் சுருக்குமடி வலைகளுக்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது என்ற ஒரு கோரிக்கையும் வாதத்தையும் மனுதாரர்கள் தரப்பானது இன்று உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தது. சர்வதேச கடல் பகுதிகளுக்குள் செல்லும் பொழுதும் அதற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் பொழுதும் கண்காணிப்பதற்கு GPS கருவிகள் ஏற்கனவே பொருத்தலாம் என்ற ஒரு கருத்தையும் இன்று மீனவர்களுடைய தரப்பானது அந்த விசாரணையின் பொழுது முன்வைத்தது. மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசினுடைய வாதங்களை பொறுத்த அளவில் சுருக்குமடி வலைகளால் சிறு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அதிக அளவிலான மீன்கள் அந்த சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி எடுத்து செல்லப்படுகிறது. அவை மட்டுமல்லாமல் கடல் பகுதியில் இருக்கும் அரிய உயிரினங்களும் இதனால் பாதிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுடைய பாதிப்பு அதிக அளவில் ஏற்படுவதால் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த வலைகளால் தடை செய்யப்பட்டது என்ற ஒரு வாதத்தை தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்தது. அது 12 நாட்டிகள் மைல்களுக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கட்டும் அல்லது அதற்கு மேலுள்ள பகுதிகளாக இருக்கட்டும், எந்த பகுதியிலும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை தமிழ்நாடு அரசின் சார்பாக முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நெறிமுறைகளை வகுப்பதற்கான ஒரு ஆலோசனையும் மத்திய அரசு உள்ளதாக மத்திய அரசின் சார்பில் ஆஜராகிய மூத்த வழக்கறிஞரும் ASG சொலிசிட்டர் ஜெனரலுமான நடராஜ் அவர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். ஆனாலும் உரிய நெறிமுறைகள் என்பது தற்போது ஏன் வரையறுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. அது தவிர இந்த 12 நாட்டிகள் மைல்களுக்கு அப்பால் சுருக்குமடி வலைகளை அனுமதித்தால் தமிழகத்தினுடைய எல்லை பகுதிக்குள் சுருக்குமடி வலைகள் பயன்படுத்தப்படாது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்த வேண்டும், அதனை யார் கண்காணிப்பது, இந்த மீனவர்கள் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்களை எவ்வாறு கண்காணிப்பது, அதற்கான தொழில்நுட்பங்கள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை மத்திய அரசு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை உச்சநீதிமன்றமானது தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இந்த மீன்பிடி தொழில் என்பதை பொறுத்தளவில் பொருளாதாரத்திற்கு உதவும் வகையிலான ஒரு வருவாய் ஈட்டும் தொழிலாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது மாநில மற்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. வழக்கினுடைய விசாரணை என்பது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.